ஏனென்றால் லோகேஷ் IEQவில் இருந்தான். அவனுக்கு சிவாவை தெரியாது. ஆனால் சிவாவுக்கு அவனை தெரியும். அவன் சிவாவை பார்ப்பதற்குள் சிவா அவந்திகாவின் கையை பிடித்துக்கொண்டு அந்த பார்ட்டி ஹாலை விட்டு வெளியேறி கார்டன் ஏரியாவுக்கு சென்றான். அவன் தன்னை பற்றி தெரிந்து கொள்ளக்கூடாது என்று நினைத்தான். அவந்திகா ஆச்சரியத்தோடு, என்னாச்சு சிவா, ஏன் இங்க கூட்டிட்டு வந்த? ஏன் திடீர்னு என்னவோ மாதிரி ஆயிட்ட என்று கேட்டார். சிவா சீரியஸாக, அவந்திகா அது ஒரு பெரிய கதை, நம்ம உடனே இங்க இருந்து கிளம்பி ஆகணும் என்றான். அதே நேரம் லோகேஷ் நந்தினியிடம் அவள் சோகமாக இருந்ததற்கான காரணத்தை கேட்டார். நந்தினி அவளுக்கு நடந்த எல்லாவற்றையும் சொன்னாள். அவள் கண்களில் கண்ணீரை பார்க்கும்போது லோகேஷுக்கு கோபம் வந்துவிட்டது. அவன் நந்தினியின் தோளில் கை வைத்து, கவலைப்படாத நந்தினி, அதான் நான் வந்துட்டேன்ல. உன்னை அழ விடுறவங்க யாரா இருந்தாலும் சரி, அவங்கள நான் சும்மா விட மாட்டேன். அவங்கள ரத்த கண்ணீர் வடிக்க வைக்கிறேன். அதை நீ பார்க்க தானே போற என்றான். அதன் பிறகு லோகேஷ் தினேஷை பார்த்து, தினேஷ், நீ பெட்டிங்கிற பேர்ல மக்களோட பணத்தை ஏமாத்திட்ட. இதுல ஜெயிச்சவங்களுக்கு பணம் கிடைக்கும்னு நம்பிதான் நிறைய பேர் இந்த பார்ட்டிக்கு வந்தாங்க. அவங்களுக்கு நீங்க என்ன பதில் சொல்ல போறீங்க என்று கத்தினார். பிறகு மீடியாவை பார்த்து, இங்க பாருங்க மக்களே, இங்க ஒரு பெரிய ஸ்கேம் நடந்திருக்கு. நீங்க பெட்டிங் லிங்க்ல இன்வெஸ்ட் பண்ண பணத்தை வச்சுதான் இந்த பார்ட்டியே நடந்திருக்கு. நீங்க எல்லாரும் இதுல ஜெயிச்சா நிறைய பணம் கிடைக்கும்னு நம்பி வந்திருப்பீங்க. ஆனா உங்களுக்கு இவர்கிட்ட இருந்து ஒரு பைசா கூட கிடைக்காது. இஸ் a fraud. நீங்க நல்லா ஏமாந்து போயிட்டீங்க என்றார். மீடியாக்கள் உடனே இந்த செய்தியை பிடித்துக் கொண்டது. சென்னை சிட்டியே அதை நினைத்து கொந்தளித்தது. இந்த பெட்டிங்கில் பணத்தை முதலீடு செய்த மக்கள் கோபத்தில் கொந்தளித்தார்கள். அவனுடைய குற்றச்சாட்டுகளால் முழு மீடியாவும் கலக்கமடைந்திருந்தது. இந்த விஷயம் நியூஸ் சேனல்களில் முக்கிய செய்தியாக ஒளிபரப்பாக தொடங்கிவிட்டது. இந்த நியூஸ் சமூக ஊடகங்களிலும் வைரலாகிவிட்டது. நியூஸ் ரிப்போர்ட்டர் டிவி ஸ்கிரீனில், பிரேக்கிங் நியூஸ், தர்மா குரூப்ஸ் MD தினேஷ் மீது ஒரு பெரிய குற்றச்சாட்டு சுமத்தப்பட்டுள்ளது. அவர் மக்களின் பணத்தை ஏமாற்றி அதை வைத்து மிகப்பெரிய பார்ட்டியை சிவாவுக்காக ஏற்பாடு செய்ததாக தெரிய வந்திருக்கிறது. ஆனால் சிவாவும் தினேஷும் இதற்காக எந்த விதமான ரியாக்ஷனையும் காட்டவில்லை என்று சொல்ல, பெட்டிங் லிங்கில் பணம் கட்டியவர்கள் அதை கேட்டு நடுங்கிவிட்டார்கள். அவர்கள் தினேஷிடம் அடுக்கடுக்காக கேள்விகளை கேட்க ஆரம்பித்து விட்டார்கள். லோகேஷின் அதிரடி குற்றச்சாட்டால் முழு நகரமும் பரபரப்பாகிவிட்டது. பார்ட்டி ஹாலில் லோகேஷ் நந்தினியிடம் பேசிக் கொண்டிருப்பதை பார்த்த சிவா, அவன் பார்ப்பதற்குள் அவந்திகாவை அழைத்துக் கொண்டு கார்டன் ஏரியாவுக்கு சென்று விட்டார். அந்த நேரத்தில் லோகேஷ் மீடியாவிடம் தர்மா குரூப்ஸ் மக்களை ஸ்கேம் செய்து விட்டதாக சொல்லிக் கொண்டிருந்தார். பெட்டிங் லிங்க் மூலம் கிடைத்த பணத்தில்தான் இந்த பார்ட்டியை நடத்தி இருக்கிறார்கள் என்ற மிகப்பெரிய குற்றச்சாட்டை அவர்கள் மீது போட்டார். அதை கேட்கும்போது நந்தினிக்கு சந்தோஷமாக இருந்தது. லோகேஷ் சொன்ன விஷயத்தை கேட்ட பிறகு பார்ட்டி ஹால் முழுவதும் சலசலப்பாக இருந்தது. அதே நேரம் கார்டன் ஏரியாவில் சிவாவும் அவந்திகாவும் அமர்ந்திருந்தார்கள். அவன் முகத்தில் தெரிந்த மாற்றத்தை கவனித்த அவந்திகா, அவன் ஏன் திடீரென சீரியஸ் ஆகிவிட்டான் என்று யோசித்தார். அவந்திகா அவனிடம் அன்போடு, என்னாச்சு சிவா, ஏதாவது ப்ராப்ளமா என்று கேட்டார். சிவா லோகேஷை பற்றி அவந்திகாவுக்கு எதுவும் தெரிய வேண்டாம் என்று நினைத்தார். லோகேஷ் பற்றி சொன்னால் அவன் IEQவை சேர்ந்தவன் என்று சொல்ல வேண்டி வரும். அது அடுத்தடுத்த சந்தேகங்களை உருவாக்கும் என்று நினைத்தவன் அதை பற்றி இப்போதைக்கு அவளிடம் சொல்லாமல் இருப்பதுதான் கரெக்ட் என்ற முடிவுக்கு வந்தான். ஒன்னும் இல்ல அவந்திகா, எனக்கு கொஞ்சம் தலைவலிக்கிற மாதிரி இருந்துச்சு, அதான், வேற ஒன்றும் இல்லை, நம்ம இப்பவே இங்க இருந்து கிளம்பணும் என்றான். ஆனால் அவந்திகாவால் அதை நம்ப முடியவில்லை. சிவாவை பார்ட்டி ஹாலில் ஏதோ ஒன்று தொந்தரவு செய்கிறது என்று அவளுக்கு புரிந்தது. சிவா, நீ என்கிட்ட எதையும் மறைக்கிற, எதுவா இருந்தாலும் என்கிட்ட சொல்லு சிவா. நீ டிஸ்டர்ப் ஆகியிருக்கன்னு தெரியுது, அது என்னன்னு சொன்னா உனக்கு கொஞ்சம் ரிலாக்ஸ்டா இருக்கும்ல என்று கேட்டார். ஆனால் சிவா எதுவும் சொல்லாமல் அமைதியாக இருந்தார். அதற்கு மேலும் அவனை தொந்தரவு செய்ய வேண்டாம் என்று நினைத்த அவந்திகா அவன் கையை பிடித்துக்கொண்டு அன்போடு, சரி பரவாயில்ல விடு, உனக்கு சொல்ல விருப்பம் இல்லைனா வேண்டாம், பட் டோன்ட் வரி சிவா, உனக்கு நான் இருக்கேன், நீ எதை பத்தியும் கவலைப்படாத, எல்லாத்தையும் மறந்துட்டு பார்ட்டியை என்ஜாய் பண்ணு, ஒருவேளை உனக்கு இங்க இருக்க பிடிக்கலனா நாம இப்பவே இங்க இருந்து போயிடலாம் என்றார். அவந்திகா அவனோடு இருப்பது அவனுக்கு நிம்மதியாக இருந்தது. ஆனால் அதே நேரம் லோகேஷை பற்றிய சிந்தனை அவன் மனதுக்குள் ஒரு சுமையாகவே இருந்தது. அவன் அவந்திகாவை அழைத்துக் கொண்டு ஹோட்டல் பிளாசாவை விட்டு வெளியேறினான். சிவாவும் அவந்திகாவும் காரில் சென்று கொண்டிருந்தார்கள். இருவருக்கும் நடுவில் ஒரு டீப் சைலன்ஸ் இருந்தது. அவன் முகம் மிகவும் சீரியஸாக இருந்தது. அவன் இன்று அவந்திகாவிடம் தன்னை பற்றி உண்மையை சொல்லிவிடலாம் என்று நினைத்திருந்தான். ஆனால் லோகேஷை அந்த இடத்தில் பார்த்த பிறகு அவனுடைய மூட் டோட்டலி ஸ்பாயில் ஆகிவிட்டது.
லோகேஷை பார்த்தவுடன் அவனுக்கு ஆர்மி லைஃபும் பார்டரில் இருக்கும் ஆபத்தான சிச்சுவேஷனும் நினைவுக்கு வந்துவிட்டது. அதோடு சேர்ந்து அவன் மனதுக்குள் சில பாஸ் மெமரிஸும் ஓடிக்கொண்டிருக்க இறுக்கமான முகத்தோடு காரை ஓட்டிக் கொண்டிருந்தான். ஆனால் அவந்திகா அப்படி இல்லை. அவள் இன்றுதான் அவள் வாழ்க்கையிலேயே மிகவும் சந்தோஷமாக இருந்தாள். இதுதான் அவள் வாழ்நாளில் கொண்டாடும் ஃபர்ஸ்ட் பர்த்டே, அதுவும் மறக்க முடியாத அளவுக்கு கிராண்ட் பர்த்டே. அவளுக்கு இவ்வளவு ஸ்பெஷலாக பர்த்டே நடக்கும் என்று அவள் நினைத்ததே இல்லை. இதற்கெல்லாம் ஒரே காரணம் சிவாதான். அவளுடைய எல்லா இன்ப துன்பங்களிலும் அவன் ஒரு முக்கிய பங்காக இருந்தான். அவளுக்கு சிவா மீது ஏதோ ஒரு ஈர்ப்பு ஏற்பட அவள் தன்னையும் மறந்து அவன் தோளில் அன்போடு சாய்ந்து மெதுவாக கண்களை மூடினார். ஆனால் அடுத்த சில நிமிடங்களிலேயே அவளுக்கு சைல்ட்ஹுட்டில் தன்னை காப்பாற்றிய மேஜரை பற்றிய நினைவுகள் வர சட்டென அவனிடமிருந்து விலகிக் கொண்டார். அவளுக்கு இதயம் படபடத்தது. இதுவரை மேஜரை தவிர வேறு எந்த ஆணை பற்றிய சிந்தனையும் அவள் மனதில் வந்ததே இல்லை. இப்போது திடீரென ஏன் தனக்குள் இப்படி ஒரு தடுமாற்றம் என்று நினைத்தவள் சிவாவை திரும்பி பார்த்தாள். ஆனால் சிவாவுக்கு அவள் சாய்ந்ததும் தெரியவில்லை, எழுந்ததும் தெரியவில்லை. அதை உணர்ந்த அவந்திகா மெதுவாக சிவா என்று கூப்பிட அவளுடைய குரல் அவனை மெல்ல உலுக்கியது. அவன் அவளை திரும்பி பார்த்தான். சிவா, கண்டிப்பா உனக்குள்ள ஏதோ ஒரு டிஸ்டர்பன்ஸ் இருக்கு. அது என்னன்னு சொல்லு. ஜெனரலா நீ இப்படி இருக்க மாட்ட. சொல்லு சிவா என்று பிரஷர் பண்ணி கேட்க என்ன சொல்லி சமாளிக்கலாம் என்று யோசித்தவன், அது வந்து நீ எனக்கு லிட்டில் சாம் பர்த்டே கிஃப்டா வேணும்னு சொல்லியிருந்தல, என்னால் அதை உனக்கு கிஃப்ட் பண்ண முடியல அவந்திகா, அதான் கொஞ்சம் அப்செட்டா இருக்கேன் என்று கூறி சமாளித்தான். இதுக்காகவா இவ்வளோ அப்செட்? நான் தான் அப்பவே அதை சீரியஸா எடுத்துக்காதுன்னு சொன்னல என்றான். சிவா ஃபேக்காக சிரித்தான். இருவரும் சிறிது நேரத்தில் வீட்டை அடைந்து விட்டார்கள். சிவா தலைவலிப்பதாக சொல்லிவிட்டு தன்னுடைய ரூமுக்கு தூங்க சென்று விட்டான். ஆனால் அவன் மனதில் லோகேஷை பற்றிய சிந்தனை தான் ஓடிக்கொண்டே இருந்தது. அதே நேரம் பார்ட்டி ஆளுக்குள் லோகேஷ் சொன்ன வார்த்தைகள் காட்டு தீ போல பரவிவிட்டது. பார்ட்டியில் எல்லோரும் அதை பற்றி தான் பேசிக் கொண்டிருந்தார்கள். அங்கே ஒரு டேபிளில் சில ஃப்ரெண்ட்ஸ் ட்ரிங்க்ஸ் பண்ணிக்கொண்டே இதை பற்றி பேசினார்கள். முதலில் ராகுல் தான் பேச்சை ஆரம்பித்தான். டியூட், நீங்களாம் இந்த பெட்டிங் லிங்கை பத்தி என்ன நினைக்கிறீங்க? அவங்க நிஜமாவே ஸ்கேம் பண்ணிட்டாங்கன்னு உங்களுக்கு தோணுதா? நான் எவ்வளோ எதிர்பார்ப்போட வந்தேன் தெரியுமா? நான் கண்டிப்பா ஜெயிச்சிருவேன், என் லைஃப் டோட்டலா சேஞ்ச் ஆக போகுதுன்னு நினைச்சேன். ஆனா நமக்கு பெரிய நாமத்தை போட்டுட்டாங்க என்று சொல்ல அவனுக்கு அருகில் அமர்ந்திருந்த நித்யா அவன் சொல்லும் கருத்துக்கு உடன்பட்டு, எஸ், ஹீ இஸ் கரெக்ட், எனக்கு என்னமோ நம்ம பணம் நமக்கு திரும்பி கிடைக்காதுன்னு தான் தோணுது என்றார். அந்த கடைசி சிப் ட்ரிங்க்ஸை குடித்துவிட்டு, என்னால இப்ப வரைக்கும் ஒரு முடிவுக்கு வர முடியல டியூட். எனக்கு ரொம்ப கன்ஃபியூஷனா இருக்கு. எது உண்மை எது பொய்னே தெரியல. ஏன்னா தர்மா குரூப்ஸ் ஒன்றும் சாதாரண கம்பெனி இல்லை. அவங்க இதெல்லாம் செய்வாங்கன்னு எனக்கு தோணவே இல்லை. எது எப்படியோ ஒரு விஷயம் மட்டும் உறுதியா தெரியுது, நம்ம எல்லாரும் ஏமாந்து போயிட்டோம். நம்ம போட்ட பணம் எல்லாமே அம்பேல் என்று சொல்ல அதற்கு நித்யா, இதெல்லாம் உண்மைதான், இல்லைனா சித்திக் கம்பெனியே திடீர்னு டிசேபிள் ஆகணும். பெட்டிங் லிங்க் கூட டீஆக்டிவேட் ஆயிடுச்சு. அவங்க 2 பேரும் சேர்ந்து தான் சதி பண்ணியிருக்காங்க, அதான் தெளிவா தெரியுது என்றார். ஷோ கரெக்ட், அது ஒரு பெரிய ஸ்கேம் தான். நம்ம எல்லாரையும் முட்டாளாக்கியிருக்காங்க. பட் எப்படி நம்ம பணத்தை திருப்பி வாங்குறதுன்னு தான் தெரியல. இப்ப நம்ம யார்கிட்ட போய் கேட்கறது என்று ஆனந்த் கேட்க அவர்களுடைய டேபிளுக்கு அருகில் இருந்த டேபிளில் தான் லோகேஷும் நந்தினியும் அமர்ந்திருந்தார்கள். அவர்கள் பேசிக் கொண்டிருப்பதை எல்லாம் இதுவரை லோகேஷ் கேட்டுக்கொண்டுதான் இருந்தான். அவன் நந்தினியை பார்த்து புன்னகைத்தான். பின் அவர்கள் பக்கம் திரும்பி, நீங்க மீடியா கிட்ட போங்க, உங்க பிரச்சனை என்னன்னு வெளிப்படையா சொல்லுங்க. நீங்க ரொம்ப பெரிய ஸ்கேம்ல ஏமாந்து போயிருக்கீங்கன்னு சொல்லுங்க. நீங்க சொல்ற டீடைல்ஸ் கரெக்டா இருந்தா தர்மா குரூப்ஸ் நிச்சயமா இதுக்கு பதில் சொல்லிதான் ஆகணும் என்றான். உடனே ராகுல் எழுந்து நின்று டேபிளை தட்டியபடி, எஸ், அவர் சொல்றதுதான் கரெக்ட். நாம் அமைதியா இருந்தா கண்டிப்பா நம்ம பணம் நமக்கு கிடைக்காது. இத பத்தி இப்பவே எல்லாருக்கும் சொல்லி ஆகணும். தர்மா குரூப்ஸும் சித்திக் ஏஜென்சியும் சேர்ந்து தான் இதெல்லாம் செஞ்சிருக்காங்கன்னு மக்களுக்கு தெரியப்படுத்தணும். அவங்க 2 பேரையும் சும்மாவே விடக்கூடாது. அவங்க நம்ம பணத்தை கொடுத்தே ஆகணும் என்றான். சில மணி நேரங்களுக்குள்ளேயே இந்த விஷயம் சோசியல் மீடியாவில் காட்டு தீ போல பரவிவிட்டது. இதனால் சோசியல் மீடியா முழுக்க பரபரப்பு ஏற்பட்டது. மறுநாள் காலையிலேயே ஒரு பிரஸ் மீட்டுக்கு ஏற்பாடு செய்திருந்தார்கள். அந்த பிரஸ் மீட்டில் ஆனந்த், நித்யா, ராஜ் மூவரும் மைக்குக்கு எதிரில் நின்று கொண்டிருந்தார்கள். கேமராக்களின் பிளாஷ் வெளிச்சம் அவர்கள் முகத்தின் மீது விழ நித்யா மைக்கை வாங்கி பேச ஆரம்பித்தார்.
நாங்க ஒரு முக்கியமான விஷயத்த பத்தி எல்லாருக்கும் சொல்லதான் இந்த பிரஸ் மீட்டுக்கு ஏற்பாடு பண்ணியிருக்கோம். தர்மா குரூப்ஸும் சித்திக் ஏஜென்சியும் ஒன்னா சேர்ந்து ஆயிரக்கணக்கான மக்களோட பணத்தை கொள்ளையடிச்சிருக்காங்க. இப்போ திடீர்னு சித்திக் ஏஜென்சி எங்க போனாங்கன்னே தெரியல. அவங்கள நம்பிதான் நாங்க எங்க கிட்ட இருந்த சேவிங்ஸ் எல்லாத்தையும் அதுல இன்வெஸ்ட் பண்ணோம். எங்களை மாதிரி இன்னும் எத்தனையோ பேர் பணத்தை இழந்திருக்காங்க. முழு கதையையும் கேட்டு மகிழ பாக்கெட் FM ஏப்பை டவுன்லோட் செய்யுங்கள். லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கப்பட்டுள்ளது.